தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணிகள் எப்படி தூங்க வேண்டும் அப்படின்றது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் முறை கர்ப்பம் அடைகிறப்ப நிறைய சந்தேகங்கள் வரும். அதில் முதல் சந்தேகம் இதுவாக தான் இருக்கும். நம்ம எப்படி தூங்குறது? நீங்கள் இதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கிறப்ப எப்படி ஒன்றாலும் தூங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்ப்பம் ஆகிட்டீங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய தூங்கும் முறையில் கண்டிப்பாக மாற்றம் வரணும். ஓகேங்களா? அதாவது ஒரு சைடு ஒரு கழித்து தான் நீங்கள் படுக்கணும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி தான் படுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா உங்களோட வயிற்றில் ஒரு இழுத்த நிலையில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் 3 மாதங்கள் நீங்கள் மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா அந்த கரு வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் ஒரு கழிச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கழிச்சு படுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறு தளர்வான நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரு வளர்ச்சிக்கும் அது மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். இதனால தான் மல்லாந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கழித்து படுக்கிறப்போ இன்னொரு சைடு திரும்பணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் படுத்த நிலையிலேயே திரும்பக்கூடாது. நீங்கள் அடுத்த சைடில் திரும்பணும் அப்படின்னா நீங்கள் கையை ஊனி எழுந்து அதுக்கப்புறம் திரும்பி அந்த சைடு திரும்பவும் ஒரு கழித்து படுத்துக்கணும். இதுதான் கரெக்டான ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. வீடை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, சின்ன சின்ன துணிகள். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுடைய வயிறுக்கு ஒரு சுருங்கி விரியும் தன்மையை கொடுக்கும். இது உங்களுக்கு சுகப்பிரசவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படி தானே? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கட்டாயம் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.